ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, ஒரு ரகசிய உறவு வெளி உலகிற்கு தெரிய வரவுள்ளது. யாருடைய ரகசிய உறவையப்பா சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கின்றார். சொல்கின்றேன், இதை முழுமையாக கேள் தங்கமே. எத்தனை நாட்கள் தான் ஒரு ரகசியம் மறைக்கப்படும், யாருக்கும் தெரியாது, மறைத்து விடலாம், போய் பேசிவிடலாம் என்று பல கற்பனைகள் எண்ணினாலும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்தே தீரும் தங்கமே. இப்பொழுது நான் யாரை பற்றி சொல்கிறேன் என்று உனக்கு சிறிதளவிற்காவது புரிகின்றதா? உன்னை பற்றித்தான் கூறுகின்றேன். ஒரு ரகசிய உறவை மனதில் வைத்திருக்கின்றாய். அதனால் இப்பொழுது நிகழும் உன் வாழ்க்கை சற்றும் விருப்பமில்லாத வாழ்க்கையாக உனக்கு இருக்கின்றது. பிரிந்தவரை மனதில் நினைத்து கொண்டு இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை எதற்காக தொலைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன்னவரிடம் இந்த உண்மையை உன்னால் சொல்ல முடியுமா? சொன்னால் உன் நிலைமை என்ன? சற்று சிந்தித்து யோசித்து பார்த்தங்கமே. கடந்த காலத்தில் அனைவருக்கும் ஒருவர் மீது அன்பு வந்திருக்கலாம், காதல், நேசம் என வந்திருக்கத்தான் செய்யும். ஆனால் அது தொடரவில்லை, முடிந்துவிட்டது என்றால் இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டும். கடந்த கால கசப்புகளை நினைத்து கொண்டு அல்லது கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து கொண்டு நினைவுகளை சுமந்து கொண்டு இப்படி நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டு இருப்பது எந்த விதத்தில் நியாயம் தங்கமே? உனக்கு விருப்பம் இல்லை என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஒரு ரகசிய உறவை மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய். இன்னும் சிறிது நாட்கள் உனக்கு நான் நேரத்தை கொடுக்கின்றேன். அதற்குள் அந்த உறவை மறந்துவிட்டு இப்பொழுது இருக்கும் முன்னவருடன் மகிழ்ச்சியாக வாழ முற்படு. இல்லை என்றால் உன்னுடைய ரகசிய உறவு வெளி உலகத்திற்கு தெரிய வந்துவிடும். அது தெரிந்தால் உன் நிலைமை என்ன ஆகும் என்பதை சற்று யோசித்து பார். அப்பொழுது நீ யோசிப்பாய், தெரியாமல் தவறு செய்து விட்டோம் என்று. அதனால்தான் முன்கூட்டியே நான் உனக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். எப்பொழுதும் கடந்த காலம் வெறும் நினைவுகளாக மட்டுமே அழிந்து போய்விட வேண்டும் தவிர அதை நிகழ்காலத்தில் வைத்து வாழ்வது மிகவும் தவறு. நீ அந்த தவறைத்தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றாய். நீ அதை செய்வதனால் உனக்கு மட்டும் கஷ்டம் அல்ல, உன்னை சுற்றி இருப்பவருக்கும் கஷ்டம், உன்னுடைய துணைக்கு மிகவும் கஷ்டம். வாழ்க்கையின் நெறிமுறைகளை புரிந்து கொண்டு வாழ முயற்சி செய். உன் வாழ்க்கை உனக்கானது. அதை மற்றவர்களுக்காக வீணடித்து விடாதே. உன்னை சுற்றி உள்ளவர்களுக்காக, உன் மீது உண்மையான அன்பை செலுத்துவதற்காக நீ வாழத் தொடங்கு. இல்லை என்றால் உன் நிலைமைத்தான் மோசமாகிவிடும். சற்று புரிந்து நடந்து கொள். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.